வெல்கம் டு ஆக்டிவ் கான்டாக்ட் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்றுக்கு நம்ம 23,750 ஸ்ட்ராடல் அப்படின்ற அடிப்படையில் ஒரு ரேஞ்ச் எடுத்திருந்தோம். ஸோ அந்த ரேஞ்ச் எதுக்காக எடுத்திருந்தோம் அப்படின்றதை நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா ஓவரால் நம்மளுக்கு நேற்றுக்கு க்ளோசிங் டேபிளுடைய மிட் பாயிண்ட் 23,750. ஸோ இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்ட் 23,750 அப்படின்ற லெவலுக்கு கீழே வரல அப்படின்னா மார்க்கெட் அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா 24,000 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நீங்கள் நடந்துருக்கு. ஸோ உங்களுக்கு 23,750 தான் இன்றைக்கி லோவே. இன்றைக்கி நம்ம சொன்ன அந்த பாயிண்ட் தான் இன்றைக்கி லோவாகவே அமைஞ்சிருக்கு. ஸோ அதை லோவாக வச்சவங்க அங்கேருந்து உங்களுக்கு எஸ்டர்டே ஹையை பிரேக் பண்ணி வீக்லி ஹையை பிரேக் பண்ணி 938 அப்படின்ற வீக்லி ஹையை பிரேக் பண்ணி ஸோ அதுக்கு மேலே போயிருக்காங்க. இந்த ஷார்ட் ரேஞ்சுடைய டாப்பையும் கட் பண்ணி ஒயிட் ரேஞ்சுடைய டாப்பையும் கட் பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு ரேஞ்ச் இருக்குது. நம்ம 24,500 டு 23,500 டு 24,000 அப்படின்னு ஒரு ரேஞ்ச் எடுக்கிறோம். அந்த ரேஞ்சில் 24,000 ஒரு எட்ஜவே வந்து வைல்டாக ரொம்ப மொமெண்டத்தோட பிரேக் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கடுத்து அது கீழே வர்றதுக்கு சான்சஸ் இல்லை. ரெண்டாவது உங்களுக்கு ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே வீக்லி ஹைக்கு மேலே இருக்கும்போது கீழே வர்றதுக்கான சான்சஸ் கம்மி. க்ளோஸ் வச்சாலும் அதுலேருந்து கீழே வச்சு தான் க்ளோஸ் வைக்க போகிறாங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு 2 மணிக்கு மேலே போகும்போது நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டையும் ஒரு தடவை வாட்ச் பண்ணிக்கணும். ஏன்னா அதில் தான் நம்மளுக்கு மிட் பாயிண்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு க்ளோசிங் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ 24,000 புட் ஆப்ஷன், 24,500 கால் ஆப்ஷன். இதனுடைய மிட் பாயிண்ட்னா உங்களுக்கு 24,250. ஸோ நியர்பை அங்கே தான் நம்மளுக்கு இன்னைக்கு க்ளோசிங் வச்சுக்கிறாங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் ஒரு ஜீரோ ஹீரோ அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளவு நாளாக ஒரு ஐடிஎம்மாக இருந்த ஆப்ஷன் வந்து ஓடிஎம் ஆகிட்டு அகைன் ஐடிஎம் ஆகிருக்காங்க. அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும். ஆனால் அதில் என்ன நடந்துக்குன்னா இவ்வளோ நாள் ஓடிஎம்மாக இருந்தவங்க ஆக்டிவ் ஆகிட்டாங்க அப்படின்ன உடனே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க சைடே மார்க்கெட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஏன்னா மார்க்கெட் சினாரியோ அந்த மாதிரி அமைஞ்சிருக்க போகுது. எஸ்டர்டே ஹைக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் ஓப்பனே. ஸோ ஓப்பனுக்கு மேலே தான் நிற்கிறாங்க. ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் மேலே என்னவங்க வீக்லி ஹைக்கு மேலேயும் சஸ்டெயின் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த ஷார்ட் ரேஞ்சுடைய டாப் அப்படின்றத கட் பண்ணி வீக்லி ஹை இந்த இடத்துல 938 கட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ரேஞ்ச் இங்கே வைட் ரேஞ்சுடைய டாப் வந்து 23,990. அப்போ ஓவரால் அவங்களுக்கு ஓவரால் ரேஞ்சோட இன்னொரு எட்ஜுக்கும் போயிடும். 24,000 இன்னொரு எட்ஜுக்கும் போயிடும். அப்படி போகும்போது அதை கட் பண்ணுறாங்க வைல்டாக. ஸோ இதில் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்டே ஒன்று வாட்ச் பண்ணணும். வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா தான் நடக்கும். அதே மாதிரி ஒருத்தர் கேட்டிருந்தாரு நம்மளுக்கு கமெண்ட்டில் பேங்க் நிஃப்டிக்கு நம்ம மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள்னு சொல்லியிருந்தோம் கால் சைடு. அப்போ இந்த மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் சைடுக்கு பேஸ் பாயிண்ட் 51,000. ஸோ அதுதான் இன்னைக்கு சப்போர்ட். ஸோ 51,000க்கு கீழே வரல. அங்கேருந்து 51,500 வரைக்கும் நமக்கு ரேஞ்ச் இருந்தது. அது வரைக்கும் போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஆக்டிவ் கான்ட்ராக்ட் அனலைஸ் பண்ணி எவ்வளோ தூரம் ரேஞ்ச் உங்களுக்கு போக வேண்டியது இருக்குன்றதும் தெரிஞ்சிடும். ஸோ அதை சைட் பை சைடு நீங்கள் இன்ட்ராடேலையும் அனலைஸ் பண்ண தெரியும் போது இன்ட்ராடேல எவ்வளோ தூரம், அதாவது நேற்றுக்கு க்ளோசிங்கில் ப்ரைஸில் நம்மளுக்கு இருந்த டேட்டாவை வச்சு இவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னா இன்ட்ராடேல நடக்கிற சேஞ்சுக்கும் இன்னும் இவ்வளோ தூரம் போக வேண்டியது இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி க்ளோசிங்கில் நடந்திருக்கு நம்மளுக்கு 24,200 கால், 23,800 புட், 24,000 கால், 24,500 கால், 24,000 புட் ஆப்ஷன். அப்போ நம்மளுக்கு முடிஞ்சிருக்குது இந்த ரேஞ்ச் 23,800 டு 24,200னா 24,200 பக்கத்தில் தான் க்ளோஸே வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து இந்த இடத்துல 23,800 24,000 அப்படின்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு மிட் பாயிண்ட் நம்மளுக்கு 23,900. ஸோ அது இங்கேருந்து 300 பாயிண்ட் கீழே இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இருக்கிற நம்மளுக்கு ஐடிஎம் கால் ஆப்ஷன் அப்படின்றது இந்த ஒரே ஒரு கால் ஆப்ஷன் மட்டுமே. அப்போ நாளைக்கு மார்க்கெட் இந்த கால் ஆப்ஷனுடைய லோ இன்னைக்கு லோ 133 அப்படின்றப்ப 24,133 அப்படின்ற ஒரு லெவல். அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிட்டாங்கன்னா இந்த கால் ரைட்டர்ஸ் வெளியில் போயிடுவாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே அவங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,303 இருக்கும். ஏன்னா இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்ற விஷயத்தில் அவங்க செல் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல அவங்களுக்கு உண்டான மார்க்கெட்டுக்கு உண்டான ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஓகே, அப்போ நாளைக்கு நம்ம எடுக்கக்கூடிய லெவல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24,200 ஸ்ட்ராடல் தான் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா
ஸோ 24,200 தான் நம்ம எடுக்க போகிறோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த எட்ஜ், அதாவது இந்த ட்ரையாங்கிளுடைய எட்ஜில் தான் முடிச்சிருக்காங்க. ரெண்டாவது நம்மளுக்கு இந்த இடத்துல 24,000 புட் ஆப்ஷன். ஸோ மார்க்கெட் முடிஞ்ச இடத்துக்கு நியர்பை கீழே இருக்கிற ஒரு புட் ஆப்ஷன் வந்துட்டாங்க. அதுக்கு மேலே 24,500 கால் ஆப்ஷன் வந்துட்டாங்க. அப்போ இது ரெண்டுத்துக்கு மிட் பாயிண்ட் 24,250 அப்படின்றப்ப அந்த 24,200 ஸ்ட்ராடல் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன் அப்படின்னா ஒரு பெரிய மொமெண்டம் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த நாளும் அதே மொமெண்டம் பிக்கப் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து கொடுத்த ப்ரீமியமே, கால் ஆப்ஷன் கொடுத்த ப்ரீமியமே ஹையராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 24,200 கால் ஆப்ஷன் லோ எவ்வளோ, 70லேருந்து நம்மளுக்கு 100 பாயிண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கால் ஆப்ஷனுடைய டிகே நடக்கணும் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ ஒரு சின்ன ரேஞ்சாக கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றனால நம்ம அந்த ஸ்ட்ராங்கில் எடுத்து அதை ஒரு ஸ்ட்ராடலில் கன்வெர்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கோம். அப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் நம்மளுக்கு 24,200. அப்போ 24,200 9 ஜனவரிக்கு க்ளோசிங் ப்ரைஸ் 181, 189. அப்போ 24,200 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 181னா 24,381. 24,381 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்ச் உடைய டாப். அதே மாதிரி 24,200 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 189 அப்படின்னு எடுத்துக்கிட்டா 24,011 அப்படின்றது நம்மளுக்கு ஷார்ட் ரேஞ்ச் உடைய பாட். அப்போ 181 + 189 370 பாயிண்ட். அப்போ 24,200 + 370 24,570. அதே மாதிரி 24,200 - 370 23,830 அப்படின்ற லெவல் வரும். இப்போ 23,830. ஸோ நம்மளுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் 24,188. ஓகேங்களா? அப்போ ஓவரால் நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எங்கே இருக்குன்னா 23,800 to 24,600. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு 800 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்குது. நெக்ஸ்ட் வீக்குக்கே இது ஒரு ரேஞ்சாக கூட எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு 24,000 புட் ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த புட் ஆப்ஷனுடைய ரேஞ்ச் இந்த சைடு ஓவரால் 24,000 புட் ஆப்ஷன் இருக்குங்களா, அந்த புட் ஆப்ஷன் வாங்க. ஸோ அதனுடைய இன்னைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ் அது எது வரைக்கும் நம்மளுக்கு ரேஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரேஞ்சையும் நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது 24,500 கால் ஆப்ஷனுடைய ரேஞ்ச். ஸோ அந்த ரேஞ்சை எடுத்துக்கினாலும் கிட்டத்தட்ட நியர்பை இந்த லெவலுக்கு தான் வரும். ஸோ அப்போ அதுக்கு தான் நெக்ஸ்ட் வீக்குக்கு உண்டான ரேஞ்சாக இருக்கும் அப்படின்றது இதுலேருந்து சொல்ல வராங்க. ஸோ அப்போ 24,000 புட் ஆப்ஷனுக்கு க்ளோஸ் 110 நம்மளுக்கு 23,900 வந்துடும். அதே மாதிரி 24,500 கால் ஆப்ஷனுக்கு க்ளோஸ் 60னா 24,560 அப்படின்றது ஒரு நெக்ஸ்ட் வீக்குக்கு உண்டான ரேஞ்ச். ஏன் அப்படின்னா இந்த ஒரு ரவுண்ட் ஃபிகர் இருக்காங்க அப்படின்னா அந்த ரவுண்ட் ஃபிகருக்கு ஒரு பெரிய ரேஞ்ச் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுதான் நெக்ஸ்ட் வீக்குக்கு இன்னும் வைட் ரேஞ்சாக இருக்கும். ஸோ இது இந்த பேனிக் இல்லாமல் ஒரு செல்லிங் பண்ணுறவங்க, அதாவது ஐடிஎம் இல்லாமல் ஓடிஎம்மில் செல் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே தான் போய் உட்காந்துருவாங்க. ஸோ இந்த இடத்துல போய் உட்கார்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஃபார் ஓடிஎம்மில். ஸோ முதல்ல நீங்கள் இதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு இடத்துக்கிட்ட மார்க்கெட்டை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கிட்ட இருக்க ஆப்ஷனை செல் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வைல்டாக ஒன் சைடாக போகிறாங்க அப்படின்னா அவங்க இங்கே மேலே எங்கே டாப்போ அங்கே போய் உட்காந்துருக்காங்கன்னு அர்த்தம். அங்கே உட்காந்துட்டு தான் அந்த இடத்துக்கு உங்களை கொண்டு வருவாங்க, மார்க்கெட்டை கொண்டு வருவாங்க. நீங்கள் இங்கேருந்து கால் ஆப்ஷன் பை பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா ஓகே. பட் அந்த இடத்துக்கிட்ட போய் பை பண்ணிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குமோ அவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சனிக்கிழமையிலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மினிமம் பீப்புள்ஸ் தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நன்றி, வணக்கம்.